மதுரை மாவட்டம் தேனூர் மண்டபம் பகுதியில் ஆட்டோவில் சிலர் ஆபத்தான முறையில் சாகசம் செய்து அதனை வீடியோவாக பதிவு செய்து இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளனர். இதுகுறித்து மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக அக்ஷினி, தற்போது நாளுக்கு நாள் இளைஞர்கள் தங்களுடைய அன்றாட நிகழ்வுகளை சாகசமாக எடுத்து ரீல்ஸ் முகத்திலே இன்ஸ்டாகிராம் மற்றும் பேஸ்புக் உள்ளிட்டவைகளே பதிவு செய்து வரக்கூடிய வேளையில் வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு, அதாவது ஒவ்வொரு ஆண்டும் மதுரையை நோக்கி வரக்கூடிய கள்ளழகர் இறுதி நாளாக மண்டூக மகரிஷிக்கு சாப விமோசனம் அளிக்கக்கூடிய தேனூர் மண்டபம், வைகை ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய அந்த தேனூர் மண்டப பகுதியிலே மக்கள் நடமாட்டம் எப்போதுமே குறைவாக இருக்கக்கூடிய பகுதியில் 5க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் அந்த சிறிய இடத்தில் தங்களுடைய ஆட்டோக்களை வேகமாக ஓட்டுவதும் அந்த ஆட்டோவை ஒரு பக்கமாக சாய்த்து, அதாவது ஆட்டோவை கவிழ்த்தவாறு ரீல்ஸ் எடுத்து வீடியோக்களை அந்த அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவேற்றம் செய்துள்ளது காண்போரை அதிர்ச்சியடை செய்திருக்கிறது. குறிப்பாக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு வேகமாக செல்வதற்கு சாமானிய மக்கள் ஆட்டோக்களை பயன்படுத்தக்கூடிய நிலையிலே இவ்வாறு ஆட்டோ ஓட்டுநர்கள் இது போன்ற ஒரு செயல்களில் ஈடுபட்டு வருவது அவர்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே தமிழகம் முழுவதும் இருசக்கர வாகனத்திலே ரீல்ஸ் செய்யக்கூடியவர்களை காவலர்கள் கைது செய்து அவர்கள் எச்சரிக்கை விடுத்தும் இது போன்ற வீடியோக்களை பதிவேற்றம் செய்யக்கூடாது என்று அறிவுறுத்தி வரக்கூடிய வேளையிலே மதுரையின் வைகை ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய முக்கியமான இந்த இடத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் இதுபோன்று ஆபத்தான முறையிலே ரீல்ஸ் பதிவேற்றம் செய்திருப்பது காண்போரை வியப்படை செய்தவர் மட்டுமல்லாது இவர்கள் ஆபத்தை உணராமல் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர்கள் கூறி வருவது குறிப்பிடத்தக்கது. அஸ்வினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.